Hi boys and girls, this is Vignesh. Welcome to our YouTube channel. Last video we saw about the profile command. Now we're going to see about operation tool. Okay, come let's see. You can open CATIA, go for start, mechanical design, sketcher. Operation tools. We're going to the operation tool. We click OK and select one of the plane. Okay, in operation tool, this is the operation tool. What is operation tool means? We drawn some profiles by using profile command. We drawn some sketches. We need to modify. Okay, in that cases we can use the operation tool. What are things are in operation tools? Corner, chamfer, close arc. If you see in third bar, they have multiple options. See, trim, quick trim, close arc, like that 5 commands are there. So and then if you see offset, even if you go for offset commands means there will be a transformation. It is called transformation tool. So there are a lot of commands like mirror, symmetric, translate, like that option. And this is the project. This command is used for 3D. We can see in while seeing 3D commands, we can see those commands. But now we're going to see cover up those operation tools. Okay, for rectangle எடுத்துக்கோங்க. rectangle எனக்கு corner and chamfer ரெண்டு கமாண்ட் இருக்கு. corner chamfer இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபில்லட் அண்ட் சாம்பர் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து மெட்டீரியலுக்கும் டேமேஜ் ஆகும், ப்ளஸ் ஹியூமன் பீயிங்க்கும் என்ன ஆகும் அப்படின்னா ஷார்ப் கார்னராக இருந்தால் உங்களுக்கு என்னென்னா டேமேஜ் ஆகும். ஸோ அதை மினிமைஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து சாம்பர் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபில்லட் கொடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லட் இங்கே கேட்டையில் வந்து கார்னர் சொல்லுவாங்க. கார்னரில் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வந்துச்சு ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா ஃபில்லட் கார்னர் யூஸ் பண்ணுவாங்க. கோ ஃபார் கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஃபில்லட் பார்த்தீங்கன்னா போத் லைன் கமாண்ட் லைன் ஸ்கெச்சஸ்க்கு யூஸ் பண்ணலாம், சர்க்கிள் ஸ்கெச்சஸ்க்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஃபில்லட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நோ ட்ரிம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எக்ஸஸாக இருக்கிற லைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ட்ரிம் ஆகிடும். அதே நேரம் ஃபில்லட். இப்போ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மல்டிபிள்ஸாக நீங்கள் 2 லைனை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே ஃபில்லட் பண்ணிட்டே போகலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் ட்ரிம். இப்போ போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் கிளிக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நான் கிளிக் பண்ண செகண்ட் எலிமெண்ட் லைன் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டில் ட்ரிம் வந்து இரேஸ் ஆகிடும். பார்த்தீங்களா, ஃபஸ்ட் இந்த லைன் கிளிக் பண்ணேன், அது வந்து இரேஸ் ஆகிடுச்சு, செகண்ட் லைன் மட்டும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரைட்டான லைன் மட்டும்தான் யூஸ் பண்ணணுன்னா அப்படி கிடையாது. ஈவன் நீங்கள் கார்னர் இப்படி ஒரு லைன் இருக்குது, ரெண்டுமே க்ராஸாக தான் இருக்குது ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு நான் ஃபில்லட் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். போனீங்கன்னா ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நோ ட்ரிம் ஆப்ஷன். இல்லை உங்களுக்கு ஃபில்லட் வரும், ரெண்டு பக்கமே உங்களுக்கு என்னென்னா இது ரெண்டும் ட்ரிம் ஆகாது. அதுதான் நோ ட்ரிம் ஆப்ஷன். சி, ஒரு ஃபில்லட் இருக்கும், எக்ஸஸாக உங்களுக்கு இந்த 2 லைனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் இருக்கும். அதுதான் நோ ட்ரிம் ஆப்ஷன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் லைன் ட்ரிம். ஃபார் எக்ஸாம்பிள் இதிலே இப்போ எனக்கு இந்த 2 லைன் மட்டும் இருக்கும், எக்ஸாக்டாக இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்லேயே எனக்கு இந்த 2 இதுவும் ட்ரிம் ஆகும்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபில்லட் போயிட்டு 2 லைனை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ரிம் ஆகணும். செலக்ட் பண்ணிங்கன்னா ட்ரிம் ஆகணும். பட் இந்த கேஸில் ஆகலை. ஏன் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண இப்போ இல்லை ஆகலை. ஏன் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணது வந்து நோ ட்ரிம். இதில் வந்து நம்ம இப்போ என்னென்னா ஸ்டாண்டர்ட் லைன் ட்ரிம்ஸ் கிளிக் பண்ணணும். இப்போ போயிட்டு ஜஸ்ட் இந்த 2 லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிம் ஆகும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆகும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லைன் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மோட் மாறும். இப்போ பார்த்தீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்னா ஒன்றும் இல்லை, டாட்டர் லைன்ஸாக மாறும். ஜஸ்ட் இந்த 2 லைன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா ரெண்டும் ட்ரிம் ஆகி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் தான்
உங்களுக்கு மாறும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணவங்களும் ட்ரிம் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபில்லட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே, அடுத்தது ஃபில்லட்டில் அதே லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸஸாக இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குங்களா லைனு, அது எல்லாமே உங்களுக்கு என்னென்னா டாட்டர் லைன்ஸாக மாறிடும். அது அப்படியே தான் இருக்கும், டாட்டர் லைனாக மாறிடும். இதுதான் என்னென்னா உங்களுக்கு ஃபில்லட். இதே மாதிரி தான் உங்களுக்கு என்னென்னா சாம்ஃபரும் சேம், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் சாம்ஃபரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் சர்க்கிள் ஆப்ஜெக்ட் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஜஸ்ட் ட்ரா ட்ரூ சர்க்கிள். ஓகே, இப்போது 2 சர்க்கிள் நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ 2 சர்க்கிள் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கோ ஃபார் ஃபில்லட். ஃபில்லட்டில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் சர்க்கிள் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் ஒரு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் இந்த மாதிரி ட்ரிம் ஆகுது. ஸோ எனக்கு ட்ரிம் ஆகக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பேக் போய்க்கோங்க, போயிட்டு கோ ஃபார் ஃபில்லட். இல்லே பார்த்தீங்கன்னா நோ ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, நோ ட்ரிம் போயிட்டு ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அண்ட் செகண்ட் லைன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னன்னா 2 சர்க்கிளும் அப்படியே தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு என்னென்னா ட்ரிம் ஆகாது, உங்களுக்கு ஃபில்லட் ஃபார்ம் ஆகும். இதுதான் உங்களுக்கு என்னென்னா ஃபில்லட். ஓகே, அடுத்தது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்ஃபர். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. சாம்ஃபர் அப்படின்னா என்ன உங்களுக்கு எப்படின்னு அப்படின்னா ஆங்கிள் ப்ளஸ் கோ ஃபார் சாம்ஃபரில் போயிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன், கோ ஃபார் சாம்ஃபர் ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாம்ஃபர் ஃபார்ம் ஆகிடும். இப்போ இந்த சாம்ஃபர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஓகே, ஷாம்ஃபரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் ஒரு ஷார்ப் கார்னர் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு என்னென்னா ஷாம்ஃபர். இதில் போய்ட்டு ஜஸ்ட் ஃபஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்னா இதுலேயே ஆங்கிள் இருக்குது, லென்த். ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் வந்து எனக்கு டோட்டலாக 10 mm. இப்போ டிகிரி ஃபஸ்ட் கொடுத்துக்கோங்க. டிகிரி வந்து எனக்கு ஒரு 35 டிகிரி. 35 டிகிரியில் எனக்கு 10 mm லென்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும். பாருங்கள், இந்த க்ராஸ் ஆங்கிள் வந்து 10 mm 13 டிகிரிக்கு உங்களுக்கு சாம்ஃபர் ஃபார்ம் ஆகிருக்கு. இதுதான் சாம்ஃபர். சாம்ஃபரும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபில்லட்டில் பார்த்த ஆப்ஷன் மாதிரியே தான் இங்கேயும் உங்களுக்கு சாம்ஃபரில் வரும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் டூல், ரீலிமிட்டேஷன் டூல். ரீலிமிட்டேஷன் டூலில் பார்த்தீங்கன்னா ரீலிமிட்டேஷன் டூல் என்ன ஆகுனா உங்களுக்கு ட்ரிம், பிரேக், குயிக் ட்ரிம், ஸோ க்ளோஸ் ஆர்ட் இந்த மாதிரி கமாண்ட்ஸ்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீலிமிட்டேஷனில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் வந்து ட்ரிம். ட்ரிம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் ட்ரிம் வந்து ஒரு எக்ஸ்டெண்டும் பண்ணலாம். ஸோ கார்னர் க்ரியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கார்னர் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் தான் இங்கே என்னென்னா ட்ரிம்னு சொல்லுவாங்க. ஓகே, போனீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ட்ரிம் ஆல் எலிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகுனா எக்ஸ்டெண்ட் ஆகும். எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுமோ பண்ணிக்கலாம். இல்லை இன்கேஸ் எனக்கு வந்து இந்த இதோட முடிஞ்சிட்டு நீங்கள் கர்சர் மேலே மூவ் பண்ணிங்கன்னா அதோட பிரேக் ஆகி கண்டினியூ ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பண்ணலாம். ஸோ ஃபார் கோ ஃபார் ட்ரிம்மில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரிம் ஆல் எலிமெண்ட். அந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகும் லைன். ஸோ நீங்கள் கர்சரை மேலே மூவ் பண்ணிங்கன்னா எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும். அதில் கண்டினியூஸ் லைன் வந்து கீழே வந்து ட்ரிம் ஆகிடும். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணால் மேலே இருக்க கண்டினியூஸ் லைன் வந்து ட்ரிம் ஆகும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ட்ரிம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து க்ரியலோ இதே மாதிரி ஆப்ஷன் வந்து கார்னர்னு சொல்லுவாங்க. ஸோ அதே ஆப்ஷன் தான் இந்த ட்ரிம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிம்லேயே செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ இது வந்து லைக் எக்ஸ்டெண்ட் மாதிரி இந்த செலக்ட் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இதோட நான் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், எதுவும் ட்ரிம் ஆகாது. ஸோ அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு பிரேக் ஆகி நிற்கும். இதான் என்னென்னா உங்களுக்கு ட்ரிம்மில் ட்ரிம் ஆல் எலிமெண்ட். ஓகே, இதான் ட்ரிம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்.
பிரேக் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ஒரு செக்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெண்டு செக்மெண்ட்டை வந்து நான் ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு செக்மெண்ட்டாக மாறிடும். நீங்கள் எங்கே பிக் பண்ணுறீங்களோ அது தகுந்த மாதிரி. ஒரு லைனை வந்து கண்டினியூஸ் லைனாக இருக்குது, அதை வந்து நான் ஒரு பிரேக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிரேக் பண்ணலாம். கோ ஃபார் பிரேக். பிரேக்கில் ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு எங்கே வேணுமோ செலக்ட் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு லைன் பிரேக் ஆகிடும். ரெண்டு செக்மெண்ட்டாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்மெண்ட்டாக உங்களுக்கு பிரிஞ்சிருக்கு. இதுதான் என்னென்னா பிரேக். அடுத்ததுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரப், பிரேக் அண்ட் ரப் இன், பிரேக் அண்ட் ரப் அவுட். அது வந்து பிரேக் அண்ட் கீப். போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா பிரேக் அண்ட் ரப் இன். நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த லைனில் சின்ன பார்ட் ரெண்டு இதுவும் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த குட்டி லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ட்ரிம் ஆகிடும். அதே மாதிரி இந்த லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக் ட்ரிம் ஆகிடும். ஸோ மல்டிபிள்ஸாக வேணுன்னா டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த செக்மெண்ட் செலக்ட் பண்ணீங்களோ எதை கிளிக் பண்ணுறீங்களோ இன்டர்செக்ட் ஆப்ஜெக்ட் வந்து ட்ரிம் ஆகிடும். அதுலேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட். பிரேக் அவுட் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுறது விட்டுட்டு ஆப்போசிட் இருக்கிற டைரெக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரிம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன், வேணால் உங்களுக்கு ட்ரிம் ஆகுது இந்த பெரிய செக்மெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதாவது பிரேக் அவுட். எதை அந்த செக்மெண்ட் எந்த லைன் செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ செலக்ட் ஆகுது இருக்கும், அதை கண்டினியூஷன் இன்டர்செக்ட் மேலே இருக்குங்களா, அது உங்களுக்கு ட்ரிம் ஆகும். இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த லைன் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகும். சரி, இதுதான் என்னென்னா உங்களுக்கு பிரேக் அவுட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேக் அண்ட் கீப். இப்போ நான் செலக்ட் பண்ண இந்த லைனை செலக்ட் பண்ணேன்னா எங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்கோ இது ரெண்டும் உங்களுக்கு பிரேக் அவுட், தனித்தனி செக்மெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ கமாண்ட்லேருந்து ஸ்கேப் ஆகிட்டேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரே செக்மெண்ட் ஆகிடுச்சு, இப்போ தனித்தனி செக்மெண்ட்டாக ஆகிடுச்சு. அதுதான் என்னென்னா பிரேக் அண்ட் கீப். இதுதான் என்னென்னா உங்களுக்கு ட்ரிம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆர்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்க் இருக்குதுன்னு வைங்களேன், இது வந்து சர்க்கிளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இந்த கமாண்ட். பட் குயிக் ட்ரிம் அப்படி கிடையாது, நீங்கள் சர்க்கிளுக்கு யூஸ் பண்ணலாம், லைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆர்க் இருக்குது, இந்த ஆர்க்கை நான் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லைனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிருக்கும். சிங்கிள் செக்மெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, அடுத்த கமாண்ட் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக மூவ் ஆகும். இப்போ இந்த லைன் செக்மெண்ட் இருந்துச்சு, ஆல்ரெடி நான் ஒரு ஆர்க் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்க, தான் நான் ஃபஸ்ட் ட்ரா பண்ண ஆர்க்கு. இது தவிர எனக்கு ஆப்போசிட்டில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்டாக உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட், அவ்வளோதான். ஆப்போசிட்டாக உங்களுக்கு மூவ் ஆகி வரும். இது என்னென்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆர்க் அண்ட் காம்ப்ளிமெண்ட். ஓகே, இதுதான் என்னென்னா ரீலிமிட்டேஷன் கமாண்ட். ஓகே, ரீலிமிட்டேஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா குயிக் ட்ரிம் வந்து நம்ம சர்க்கிள் பார்க்கல. ஸோ சர்க்கிள் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் சர்க்கிள் இன்டர்செக்டாக இருக்குது, ட்ரிம் போயிட்டு எது செலக்ட் பண்ணுறனோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சர்க்கிள் வந்து ரிமூவ் ஆகும். ஓகே, இது வந்து சர்க்கிளுக்கும் உங்களுக்கு ட்ரிம் கமாண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த கமாண்ட் பார்க்கலாம், ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் டூல். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் டூலில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து மிரர். ஓகே, மிரர்னால் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும். இப்போ நீங்கள் மிரரில் நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட் வியூ வந்து அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக காட்டும் மிரரில். ஸோ அதே தான் இங்கேயும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் மிரர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சென்ட்ரல் லைன் வேணும். ஒரு ரெஃபரன்ஸ் லைன் இல்லாமல் உங்களால் ட்ரா பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ஃபினிட்டி லைன் எடுத்துகிட்டு வெர்டிக்கல் ஒரு ரெஃபரன்ஸ் லைனுக்கு சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதான் என்னோடய ரெஃபரன்ஸ். இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த லைனை பேஸ் பண்ணி எனக்கு சிமெட்ரிக்காக வேணும் அப்படின்னா கோ ஃபார் மிரர் ஆர் சிமெட்ரிக். இங்கே க்ரியோவில் வந்து சிமெட்ரிக்குன்னு தனியாக ஆப்ஷன் இருக்குது, இது வந்து மிரர். ஸோ ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பாருங்கள் செலக்ட் த ஆக்சஸ் கேட்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு லைன் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்
ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மிரர் ஆகிடும். சரி, மிரர் ஆகிருக்குங்களா? ஓகே, இதுதான் என்னென்னா உங்களுக்கு மிரர். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது சரிங்களா? ரெக்டாங்கிளில் நான் ஒரு 3 பாயிண்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டை நான் சிமெட்ரிக் பண்ணுவோம். சிமெட்ரிக் அப்படின்னா என்னென்னா இந்த ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆப்போசிட் மிரர் மாதிரியே உங்களுக்கு என்னென்னா ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் வந்து இரேஸ் ஆகிடும். சிமெட்ரிக்கில் மிரரில் வந்து உங்களுக்கு 2 பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும், ஆப்போசிட் சைடு இருக்கும். பட் சிமெட்ரிக்கில் உங்களுக்கு ஒரிஜினல் இமேஜ் வந்து இரேஸ் ஆகிடும். பாருங்கள், கோ ஃபார் சிமெட்ரிக், செலக்ட் ஆப்ஜெக்ட், உங்களுக்கு எது மிரர் பண்ணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆக்சஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் டெலீட் ஆகிடும், டூப்ளிகேட்டும் ஆப்போசிட் சைடில் வந்து கிரியேட் ஆகும். இதான் என்னென்னா சிமெட்ரிக். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட். டிரான்ஸ்லேட்னா பேட்டர்ன். 3D வியூவில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் சொல்லுவாங்க, க்ரியோவில் பார்த்தோம் பேட்டர்ன் சொல்லுவோம். ஆட்டோகேட்லாம் ஆட்டோகேடில் வந்து அரேன்னு சொல்லுவீங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஒரிஜினல் ஆப்ஜெக்டை மல்டிபிள்ஸாக டூப்ளிகேட் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட் வேணால் இருக்கலாம், சர்க்கிள், லைன், எதுவும் கம்பைன் ஆகியும் இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த சர்க்கிளுக்கு டைமென்ஷன்ஸ் கொடுத்துருவோம். டைமென்ஷன்ஸ் வந்து நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 50, இன்னொரு 100. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கன்ஸ்டன்டாக இருக்குது. ஸோ இது 0 கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கன்ஸ்டன்ட்டில் போய்ட்டும் கன்ஸ்டன்ட் பண்ணலாம். ஸோ அதை நம்ம லேட்டராக பார்க்கலாம். அந்த கன்ஸ்டன்ட்ஸ்லாம் நான் 0 கொடுத்துக்கலாம். சிமெட்ரிக், ஓகே. இதில் போய்ட்டு டிரான்ஸ்லேட் கமாண்டில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் பண்ணும். இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு டூப்ளிகேட் பண்ணும். அது பாயிண்ட், இந்த பாயிண்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு வரணும். அதுக்கு முன்னாடி வந்து இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 இன்ஸ்டன்ஸ், 3 வேணும், எனக்கு 3 வேணும். எந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 3 இன்ஸ்டன்ஸ் வேணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இங்கே கேட்கும். உங்களுக்கு என்ன டிஸ்டன்ஸில் வேணுமோ நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டபுள் டேப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை ஸ்னாப் மோடுன்னு இருக்குது. ஸ்னாப் மோடு எடுத்துட்டிங்க அப்படின்னா டெசிமலில் வரும். 71.826 அந்த மாதிரி டெசிமல் இருக்குது. எனக்கு டெசிமலில் வேணும், ஸ்னாப் மோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெசிமல் மோடு வந்து ஆஃப் ஆகிடும். சரிங்களா? இதில் கீப் இன்டர்னல் கன்ஸ்டைன், எக்ஸ்டர்னல் கன்ஸ்டைன்னா இன்டர்னல் கன்ஸ்டைன் அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டூப்ளிகேட் மோட் நான் சொல்கிறேன். கீப் இன்டர்னல் கன்ஸ்டைன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்டர்னல் கன்ஸ்டைன், அதாவது இந்த சர்க்கிள் பேஸ் பண்ணி நீங்கள் என்ன டைமென்ஷன் வச்சுருக்கீங்களோ அதில் காப்பி ஆகி வரும். சரிங்களா? அதுதான் என்னென்னா இன்டர்னல் கன்ஸ்டைன். ஓகே, அதே எக்ஸ்டர்னல் கன்ஸ்டைன் அப்படின்னா என்ன அப்படின்னா go for translate external constraint. இப்போ டோட்டல் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன், வெர்டிக்கலாக வைக்கிறேன்னு வைங்க. நீங்கள் கிளிக் பண்ணுற டைரக்ஷன் பொறுத்து தான். இப்போ உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி டைமென்ஷன்ஸ் பாருங்கள், எல்லா டைமென்ஷன்ஸும் உங்களுக்கு செலக்ட் ஆகும். உங்களுக்கு இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகும். பட் இன்டர்னல் கன்ஸ்டன்ட்ல உங்களுக்கு அந்த 50 மட்டும் தான் செலக்ட் ஆகும். சரிங்களா? இதுதான் இன்டர்னல் எக்ஸ்டென்ட் கன்ஸ்டன்ட். அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்லேயே டூப்ளிகேட்னு ஒரு மோட் இருக்குது. ஸோ இந்த டூப்ளிகேட் எடுத்து விட்டிங்கன்னா இட் லைக் மூவ் கமெண்ட். இந்த இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, எதை மூவ் பண்ணணுமோ செலக்ட் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட் பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மூவ் ஆகும். இதுதான் என்னென்னா டிரான்ஸ்லேட்.
இந்த டிரான்ஸ்லேட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கலாம். இன்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்குமே டைமென்ஷன்ஸ் வரும், இன்டர்னல் எக்ஸ்டர்னல். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 100, 0, 50 இந்த எல்லா டைமென்ஷன்ஸ் எனக்கு இன்டர்னல் டைமென்ஷன்ஸ்னால் 50 மட்டும் வரும். கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்டர்னல்னால் 100 இந்த 0 வரும். இப்போ ரெண்டுமே கம்பைன் ஆகி வரணும் எனக்கு அப்படின்னா இங்கே டிரான்ஸ்லேட் வந்து 2 கமாண்டும் அதை செலக்ட் பண்ணணும். கோ ஃபார் டிரான்ஸ்லேட், டூப்ளிகேட் செலக்ட் பண்ணிட்டு போத் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 3 கன்ஸ்ட்ரெயின்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 50 வரும், 100, 0 எல்லாமே வரும். பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் என்னென்னா டிரான்ஸ்லேட். அடுத்து பார்க்க போகிற கமாண்ட் வந்து ரொட்டேட் அப்படின்னா ஒரு சென்டர் ஆக்சஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ரொட்டேட் யூஸ் பண்ணிக்கலாம். கோ ஃபார் ரொட்டேட், செலக்ட் ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்ட் என்னமோ செலக்ட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் சென்டர் ஆக்சஸ். இதில் போய்ட்டு உங்களுக்கு எவ்வளோ டிகிரி வேணும் அப்படின்னா 30 டிகிரி ஃபார்ம் ஆகணும். எவ்வளோ இன்ஸ்டன்ஸ்னால் 3. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 இன்ஸ்டன்ஸ் எனக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இது எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னா கிளாக் வைஸில் ஆன்டி கிளாக் வைஸில் ஃபார்ம் ஆகிருக்கு. இல்லை எனக்கு கிளாக் வைஸில் வேணும், இந்த சர்க்கிள் வந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதே மாதிரி ரொட்டேட் போய்க்கோங்க. ரொட்டேட் போயிட்டு செலக்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து இது செலக்ட் ஆகிருக்குங்களா? ஓகே, கோ ஃபார் ரொட்டேட்டில் வந்து ஃபஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேட் சென்டர் ஆக்சஸ். இப்போ வந்து -30 டிகிரி கொடுத்துக்கோங்க. ஆப்போசிட் சைடில் வேணும் எனக்கு அப்படின்னா -30 ஆப்போசிட்டில் உங்களுக்கு ரொட்டேஷன்ஸ் வரும். எனக்கு 360 டிகிரிக்கு வேணுனாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆங்கிள் கொடுக்குறீங்களா 360 டிவைட் பை 9 எவ்வளோ இன்ஸ்டன்ஸ் வேணும் அவ்வளோ இன்ஸ்டன்ஸ்க்கு டிவைட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும். இன்கேஸ் எனக்கு 360 டிவைட் பை போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன தெரில அப்படின்னா நோ ப்ராப்ளம். உங்களுக்கு கேல்குலேட்டரில் போய்ட்டு கேல்குலேட் பண்ணணும்னா நெசசரி கிடையாது. ஸோ 9 வேணும் அப்படின்னா இதில் போய்ட்டு உங்கள் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, சென்டர் ஆக்சஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் போய்ட்டு 360 டிவைட் பை 9 இன்ஸ்டன்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதை கேல்குலேட் பண்ணிடுங்க. ஸோ இந்த கேல்குலேட்டரில் போய்ட்டு 360 டிவைட் பை 9 கொடுக்கணும் நெசசரி கிடையாது. இதுலேயே உங்களுக்கு கேல்குலேட் அதே ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகிடும். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அப்படின்னு என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பெருசும் பண்ணிக்கலாம், சின்னதும் பண்ணலாம். 1:1. இப்போ 1:2 அப்படின்னா 1 மடங்கு 2 மடங்காக நீங்கள் மாற்றுறது. 1:3னா 1 மடங்காக 3ஆக மாற்றுறது. அந்த மாதிரி மாற்றணுனாலும் மாற்றிக்கலாம். 2:1 அப்படின்னா சின்னது பண்ணிக்கலாம் பண்ணுறது. அதான் ஸ்கேலிங். ஒரு ஆப்ஜெக்டை பெருசும் பண்ணலாம், சின்னதும் பண்ணலாம். அதான் ஸ்கேலிங். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்கிள் வந்து எனக்கு ஆப்செட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ இன்ஸ்டன்ஸ் வேணும், எந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஸ்கேலிங் பண்ணுறீங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நான் ஸ்கேலிங் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்னென்னா 1 மடங்காக இருக்கிறது எனக்கு 2 மடங்காக வேணும். இப்போ இவ்வளோ 600 இருக்குது. 600 இருக்கிறது வந்து எனக்கு 2 டைம்ஸ் பிகர் ஆகும். இப்போ 1200 கொடுத்தீங்க அப்படின்னா 1200க்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? 1200க்கு ஸ்கேலிங் ஆகிடும். அது சின்னது பண்ணால் 0.1, 0.5ன்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். வேல்யூ கொடுக்கும்போது 0.5. இப்போது 1 மடங்காக இருக்கிறது 2 டைம்ஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட் எந்த பேஸ் பண்ணி எந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் சின்னது பேஸ் பண்ணுறீங்க. இதில் போய்ட்டு நான் 0.5 கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ 600 இருக்குன்னா அது 300 இருக்கும். சரிங்களா? 300 இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேலிங் பண்ணோம் அப்படின்னா ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். ஸ்கேலிங் பண்ணும்போது உங்களுக்கு டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட் வேண்டாம், நான் ஸ்கேலிங் பண்ணுற சைஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். எந்த ஆப்ஜெக்ட்னா இந்த ஆப்ஜெக்ட் ஸ்கேலிங் பண்ணும் பேஸ்ட் ஆன் இந்த பாயிண்ட். சரிங்களா? உங்களுக்கு என்ன ஆகுனா 1:2 கொடுக்குறேன் அப்படின்னா 2 டைம்ஸ் எனக்கு பிகராக வேணும்னா ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் வந்து டெலிட் ஆகிடும். கோ ஃபார் ஸ்கேலிங்கில் டூப்ளிகேட் மோடு வந்து எடுத்து விட்ருங்க. எந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ஸ்கேலிங் பண்ணும் இந்த ஆப்ஜெக்ட். ஓகே, இதை பேஸ் பண்ணி ஸோ எனக்கு என்ன ஆகுனா இப்போ டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஏன்னா அந்த டூப்ளிகேட் மோடு வந்து
பிக் பண்ணி விட்டேன். எனக்கு ஒரிஜினல் போயிடணும், டூப்ளிகேட் மட்டும் வரணும். இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்செட். கோ ஃபார் ஆஃப்செட். ஓகேங்களா, ஆஃப்செட் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு ஆஃப்செட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எந்த லைன் செலக்ட் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆஃப்செட் ஆகணும். இது மல்டிபிள்ஸாக செலக்ட் பண்ணவும் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கிளில் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு ஆஃப்செட் ஆகணும், இப்போ திருப்பி இது எனக்கு ஆஃப்செட் ஆகணும். இப்போ ஒரு ப்ரீவியஸாக நான் என்ன பண்ணேன், இந்த ஆப்ஜெக்ட் தான் நான் செலக்ட் பண்ணேன், அது சென்டர் பாயிண்ட், இது ஆட்டோமேட்டிக்காக சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அதே எடுத்து இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து எனக்கு இதை ஆஃப்செட் பண்ணணும். நீங்கள் டைமென்ஷன்ஸ் கொடுக்கலாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த சர்க்கிள்லேருந்து எனக்கு டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதுலேருந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் வந்து ஓவரால் டைமென்ஷன்ஸ் வந்து இதுலேருந்து வரும். இப்போ பாருங்கள் டைமென்ஷன்ஸ் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த லைன் தானே செலக்ட் பண்ணேன், இந்த சர்க்கிள் தானே செலக்ட் பண்ணேன். அப்போ உங்களுக்கு இந்த சர்க்கிள்லேருந்து உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் வந்துருக்கும். எந்த சர்க்கிள் நீங்கள் பேஸ் பண்ணி எதை பேஸ் பாயிண்ட்டாக செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். சரிங்களா, இதெல்லாம் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் டூலில் ஆஃப்செட். ஓகே, இன்றைக்கி டூல்ஸ் இவ்வளோ தான் நம்ம ஆப்ரேஷன் டூல்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம கன்ஸ்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அடுத்த கன்ஸ்டன்ஸ் வந்து நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ தான் என்னென்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் டூல்ஸ். மொத்தமாக இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லட், கார்னர், சாம்பர், ட்ரிம்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் டூல், ஒரு ஆப்ஜெக்ட்டை டூப்ளிகேட் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ். அதிலே பார்த்தீங்கன்னா மிரர், சிமெட்ரிக், டிரான்ஸ்லேட், ரொட்டேட், ஸ்கேல், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். ரீலிமிட்டேஷன்ஸ் டூல்ஸ்னு நம்ம பார்த்தோம், குயிக், ட்ரிம், அப்புறம் ஆஃப்செட். இது வந்து ப்ரொஜெக்டர் டூல்ஸ் வந்து உங்களுக்கு 3Dயில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இல்லை 3D ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, இது இவ்வளோ தான் என்னென்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் டூல். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கன்ஸ்டன்ட் பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம் அந்த கன்ஸ்டன்ஸ் டூல்ஸ் பற்றி. ஓகே, பை பை, டேக் கேர், பை பை, see you.